ஒரு கட்சி தலைவர் மேடையில் அவர் வாயால் என்னுடைய பெயரை சொல்கிறார் அப்படிங்கிறது அந்த உள்ளூரில் இருக்கிற அந்த கட்சிக்காரனுக்கு ஒரு அங்கீகாரம். அப்பதான் அந்த ஒரு கட்சி நிர்வாகி இருக்கிறாரு, திருச்சியில ஒரு ஒன்றிய செயலாளர் இருக்கிறாரு, மாவட்ட செயலாளர் இருக்கிறாரு. அவர் பேரை கூட விஜய் சொல்லல அப்படின்னா, அவருக்கும் கீழ் இருக்கும் கட்சிக்காரன் எப்படி அந்த ஒன்றிய செயலாளரையோ, மாவட்ட செயலாளரையோ மதிப்பான்? அது ஒரு சராசரியான நியாயமான எதிர்பார்ப்பு. ஆனா, இவர் ஒரு மன்னர் மனநிலையில யாரு எத பத்தியும் குறிப்பிடுறதில்ல, யாரு பேரையும் சொல்றதில்ல. அந்த மதுரை மாநாட்டுல கூட மாநாடுன்னு பேருக்கு சொன்னாங்க. யாரும் பேசல. அத விட முக்கியம் இவர் மட்டும் தான் பேசினாரு. அத விட முக்கியம், இவர் பேசிட்டு இருக்கும்போது எல்லாரும் எழுந்துச்சு நிக்கிறாங்க. இது எந்த ஊர்லயும் நான் பார்த்ததில்ல. ஒரு தலைவர் பேசுறாருன்னா, மேடையில உட்கார்ந்திருக்கவங்கலாம் யாரு? 2ஆம் கட்ட தலைவர்களா இருப்பாங்க. இப்போ கலைஞர் கருணாநிதி ஒரு மேடையில பேசுறாரு அப்படின்னாவோ, இல்ல செல்வி ஜெயலலிதா ஒரு மேடையில பேசுறாங்க அப்படின்னாலோ, அந்த ஸ்டேஜ்ல இருக்கிற மத்தவங்கலாம் யாரு? அமைச்சர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள், மூத்த முன்னோடிகள் இவங்க தான் இருப்பாங்க. தலைவர்கள் பேசும்போது அவங்கலாம் உட்கார்ந்து தான் இருப்பாங்க. இங்க மட்டும் இல்ல. உலகம் முழுக்க அப்படிதான். இந்தியாவுல இருக்கிற அனைத்து கட்சி மாநாடுகள்லயும் அப்படிதான். ஆனா விஜய் பேச எழுந்து நிக்கிறார்னாக்க, எல்லாரும் எழுந்து நிக்கிறாங்க. இந்த பிக் பாஸ்ல அவர் கமலஹாசன் பண்ணும்போதும் சரி, இப்ப விஜய் சேதுபதி பண்ணும்போதும் சரி, எவரி இன்டர்வல் பிரேக்ல வரும்போதெல்லாம் அந்த பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்லாம் எந்திச்சு நிப்பாங்க. அது எதுக்குன்னு எனக்கும் புரியல. அந்த மாரி இருக்குது. விஜய் பேச வரும்போதெல்லாம் அவங்கலாம் எந்திச்சு நிக்கிறாங்க. இது முழுக்க முழுக்க அநாகரிகமான ஒரு செயல். டிவிகே கட்சிக்காரங்களே நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனால விஜய் மற்றவர்களுக்கு நாகரிகத்தையும், மரியாதையும் கத்துக் குடுக்குறதெல்லாம் முதல்ல இருக்கட்டும். முதல்ல அவங்க கட்சிக்காரங்களுக்கு அத கத்துக் குடுக்கணும் அப்படிங்கிறது 1. அந்த மரியாதையை தன் சொந்த கட்சிக்காரர்களுக்கு முதலில் விஜய் தர வேண்டும். அவர பார்த்து தான் அவருடைய கட்சியினர் பின்பற்றுவார்கள். மேலும் மற்றுமொரு வீடியோவில் சந்திக்கலாம். பிடி லென்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க் யூ.